ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வர மாட்டேங்கா. அப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக வருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2 ட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு சிவாடெக் சேனல் முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள்கிட்ட ஒய்டி ஸ்டூடியோ இருந்துச்சுன்னா ஒய்டி ஸ்டூடியோவில் டைரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா உங்கள்கிட்ட வந்து ஒய்டி ஸ்டூடியோ இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் போய் 3 டாட் ஐட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சர்ச் பாரில் போய் யூடியூப்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா நேராக உங்கள் யூடியூப் பேஜ்குள்ளே போவீங்க. உங்கள் லோகோ இருக்கிற ப்ளேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூடியூப் ஸ்டுடியோ. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கும் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். அந்த பென்சில் மார்க் மாதிரி இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போவீங்க. உங்கள் சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டேன் நண்பா. உங்கள் நியூ டேப்பை எடுத்துக்கோங்க. இதில் போய் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சர்ச் பாரில் போய் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும் நண்பா. இதில் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் அந்த பேஜ் நண்பா. இதில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இதில் க்ரியேட்டிவ் ஒரு போஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் வந்து மேலே முதல்ல டைட்டில் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடியோவோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டேரெக்டாக உங்கள் வீடியோவே வந்துடும். இதில் வந்து ஏதாச்சும் இதில் டைப் பண்ணால் உங்கள் வீடியோவை பற்றி டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் வேண்டான்னு சொல்லி இடுகைன்னு இருக்கும். இதே இங்கிலீஷ்லன்னா போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து போஸ்ட் ஆயிரும் நண்பா. உங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு கீழே உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும் நண்பா. இதில் வந்து இப்படி ஒரு பேஜுக்கு போகும். இதில் வந்து ஆட் ஏ சேனல் ட்ரெய்லர் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆடு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. இதில் நம்ம ஃபியூச்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோ ஆர் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிட்டேன். நான் வேறு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பெரிய பெரிய யூடியூப் சேனல் உள்ள வீடியோவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் கீழே வந்து உங்கள் வீடியோ ப்ளேலிஸ்ட் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் டெக் சேனல்ஸ் என் தமிழ்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் எக்கத்தக்கமான தமிழ் சேனல்ஸ் வரும் நண்பா. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சேனலை செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் நான் பார்க்குற வீடியோ சேனல்ஸ் தான் இருக்குது நண்பா. நான் மேலே போய் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேனலில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ஒரு சேனல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து டெக் பாஸ் ஸ்டூடியோ டூர் அந்த சேனலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனால் உங்கள் சேனல் வந்து அவங்க வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கீழே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் மறுபடியும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் ஏ செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோவை கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மறுபடியும் ஆட் ஏ செக்ஷன் கொடுத்துட்டு மோஸ்ட் பாப்புலர் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பாப்புலர் அப்லோடு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்புலரான வீடியோ வந்துடும் நண்பா. இன்னும் மறுபடியும் ஆட் செக்ஷன் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோ வச்சுருந்தீங்கன்னா போடுங்க. ஏன்னா ஷார்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது நிறைய சான்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.